அனைவருக்கும் வணக்கம். வரலாறு பாடத்திட்டம் பற்றி விளக்கம் இந்த வீடியோவில் வழங்கப்படும். வரலாறு பற்றி எவ்வளவு படித்தாலும் மறந்து போகிறது என்பவர்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாயிருக்கும் என்று நம்புகிறேன். பொறுமையாக கேட்கவும். வரலாறு வகுப்பு 1. இது முதல் வகுப்பு. இந்த வகுப்புல நம்ம வரலாறு பற்றின ஒரு சின்ன தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை இந்த தேர்வு பார்வையில உங்களுக்கு நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? அப்ப வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு 3 காலகட்டங்களாக நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? பண்டைய இந்தியா, இடைக்கால இந்தியா, நவீன இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க போறோம். இந்த 3 பகுதிகளில் இருந்துமே வரலாறுல இருந்து கேட்கக்கூடிய 9 கேள்விகள் அடங்கி இருக்குது. சரிங்களா? அப்ப பண்டைய இந்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டத்து வரைக்கும் எந்த மன்னர்களை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன புரிதல். இடைக்கால இந்தியானா என்ன, அதுல யாரை பற்றியெல்லாம் நம்ம படிக்கணும். சரிங்களா? நவீன இந்தியானா என்ன, அதுல இருக்கக்கூடிய அந்த பாடங்கள் எல்லாம் என்ன, நம்ம 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான பாடத்திட்டத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்றது தான் இந்த முதல் ஆடியோ வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி தான் முடிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வரலாறை தான் முடிக்க போறோம். அடுத்ததா புவியியல், அடுத்ததா பாலிட்டி, அடுத்ததா எக்கனாமி. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்மளுடைய வரிசை இருக்க போகுது. கடைசியா பார்க்க போறது அறிவியல் பகுதிகள். சரிங்களா? ஏன் நம்ம முதல்ல இந்த சமூகறிவியல் பகுதிக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் அப்படின்னா, மிக அதிகபட்சம் கேள்விகள் அப்படின்றது இந்த பகுதியிலிருந்து தான் உங்களுக்கு கேட்க போறாங்க. சரிங்களா? அப்ப கேள்விகள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள், பாக்ஸ் கொஸ்டின்ஸ், முக்கியமான சாராம்சம், இதுதான் உங்களுக்கு கேள்வியாக இருக்க போது. இதை தவிர்த்து உங்களுக்கு கேள்விகள் அப்படின்னு சொன்னோம்னா, பழைய பள்ளி பாட புத்தகம் இருக்குது இல்லையா, அதோடைய புக் பேக்கை நம்ம படிச்சு வச்சுக்கணும். அதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம். சரிங்களா? போன வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இந்த வருஷமும் ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். புவியியல் பாடத்துல இருந்து உங்களுக்கு காலநிலை அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து அந்த கொஸ்டின் அப்படின்றது இடம்பெற்றிருந்தது. இந்த வருஷமும் ஒரு கேள்வி அந்த மாதிரி இடம்பெறலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நம்ம தினம்தோறும் டே ஷீட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுலேயே உங்களுக்கு அந்த பழைய புத்தக பின்புற வினா முக்கியமான சாராம்சம் நம்ம கொடுத்துட்றோம். சரிங்களா? அந்த டே ஷீட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 10-15 டே ஷீட்ஸில் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த பண்டைய இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம வரலாறுனா என்ன அப்படின்றத படிக்க போகிறோம். அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிகத்தை படிக்க போகிறோம். அடுத்ததாக வேத காலத்தை படிக்க போகிறோம். வேத காலத்தை படித்ததுக்கு அப்புறமா மகத பேரரசு அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், அடுத்ததான் மௌரிய வம்சம் நம்ம படிப்போம். மௌரிய வம்சத்துல கடைசி அரசராக பிரகர்த்ரா அப்படின்றவர் இருப்பாரு. அவரை கொன்னு அவருடைய படை தளபதி புஷ்யமித்ர சுங்கர் அப்படின்றவர் சுங்க வம்சத்தை தோற்றுவிப்பார். சரிங்களா? அந்த சுங்க வம்சத்துல கடைசி அரசராக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேவ பூபதி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள கொன்னு வாசுதேவ கன்வர் அப்படின்றவர் கன்வர் வம்சத்தை தோற்றுவிப்பார். சரிங்களா? கன்வர் வம்சத்துல கடைசி அரசராக சுசர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை கொன்னு சிமுக அப்படின்றவரு சாதவாகன வம்சத்தை தோற்றுவிப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரிதான் இந்த பண்டைய இந்தியான்ற அதோடைய நகர்வுகள் இருக்கும். இதை எங்க சார் நான் படிக்கலாம்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்துல நம்ம படிக்கலாம். சரிங்களா? பண்டைய இந்தியாவை பத்தி, சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி 9ஆம் வகுப்பு புத்தகத்திலையுமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த 2 புத்தகங்கள்லையுமே இது கலந்து இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த பண்டைய இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எந்த காலத்துல இருந்து எந்த காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெல்லி சுல்தான்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்தியாவில் முஸ்லிம் அரசுகளுடைய அந்த படையெடுப்பு, இஸ்லாமியர்களுடைய படையெடுப்புன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா துருக்கியர்களுடைய படையெடுப்பு. சரிங்களா? அப்ப இந்தியாவுக்குள்ளார இந்தியர்கள் இல்லாம இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு அப்படின்றது அப்ப நடக்கும். சரிங்களா? அந்த ஒரு காலகட்டம்ன்றது 1200 கிபி 1200கள்ல. அது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள் தான் பண்டைய இந்தியா. அப்ப இந்த பண்டைய இந்தியாவில இருந்து கண்டிப்பான முறையில கொஸ்டின் இருக்குது. அப்ப கொஸ்டின் அப்படின்றது எங்க இருந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வரலாறு என்றால் என்ன அப்படின்ற அந்த டெஃபினிஷன் இருக்கு இல்லையா, அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனிதன் முதல்ல கண்டுபிடித்த விலங்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாய் அப்படின்றது இருக்கும். அவனுடைய அறிவியல் கண்டுபிடிப்புனா சக்கரம்ன்றது இருக்கும். அதுல ஹிஸ்டோரியான்றது ஒரு கிரேக்க சொல்லுன்னு இருக்கும். அதனுடைய பொருள் விசாரித்தல் மூலம் கற்றல்னு இருக்கும். அப்புறம் அந்த பண்டைய மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த பாறை ஓவியங்கள்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? மேக்சிமம் விஷயங்களை நான் இதுலயே உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்ததா சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லும்பொழுது இந்தியாவுடைய முதல் கட்ட நகரமயமாக்கத்துடைய சின்னமாக அந்த சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது இருக்கு. இதை ஹெரப்பா நாகரிகம்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை விட்டோங்கன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அசோகரை பத்தி உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? அசோகர்னு சொல்லும்போது மௌரிய பேரரசுல
சரிங்களா. மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர். சரிங்களா. அந்த மௌரிய பேரரசுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அதையும் குறிப்பா அசோகரை பத்தி உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம். சரிங்களா. அடுத்ததா கொஸ்டின் எங்க இருந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மகத பேரரசுல ஹரியங்கா வம்சம் இருக்கு இல்லையா, அந்த ஹரியங்கா வம்சம் அது தொடங்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா, இங்க வேத மதத்துக்கு எதிராக சமணம் புத்தம் அப்படின்னு வேத மதத்துல உங்களுக்கு வந்து பிராமணர்கள் இருப்பாங்க. சரிங்களா. உயர் குடியாக பிராமணர்கள் இருப்பாங்க. இந்த புத்தம் சமணம் அப்படின்ற 2 மதங்கள் வந்து அதனை எதிர்த்து தோற்றுவிக்கப்படும். இதனை தோற்றுவித்தவர்கள் இருவருமே சத்திரியர்கள். சரிங்களா. இவங்க இருவருமே பிராமணர்கள் கிடையாது, சத்திரியர்கள். இவங்க வந்து அந்த பிராமணர்களுடைய அந்த உயர்ந்த செலவினமான சரிங்களா சடங்கு சம்பிரதாயங்கள், இந்த மூட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் எதிர்த்து இவங்களுடைய மதம் அப்படின்றது தோற்றுவிக்கப்படுது. இந்த 2 மதங்களும் இந்தியாவை ஆட்கொள்கிறது. சரிங்களா. அப்ப இந்த மதங்கள்ல இருந்து கண்டிப்பான முறையில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுலயும் குறிப்பாக புத்தரை பத்தி கேட்கலாம், மகாவீரரை பத்தி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அப்ப புத்தம் அப்படின்றது 2 பிரிவாக பிரியும், சமணமும் 2 பிரிவாக பிரியும். புத்தத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்த சமய மாநாடுகள் நடந்திருக்கும். சரிங்களா. அந்த மாநாட்டை யார் நடத்தினாங்க, எங்க நடந்துச்சுன்ற கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். இதெல்லாம் 6ஆம் வகுப்பு புத்தகத்திலேயே உங்களுக்கு இடம்பெற்றிருக்கு. சரிங்களா. இதற்கு அடுத்ததாக கொஸ்டின் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படியே நீங்க டிராவல் ஆகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க ஒரு குட்டி குட்டி அரசுகள்லாம் இருக்கும். சரிங்களா. இந்த சாதவாகன அரசுல ஹாலே அப்படின்ற ஒரு சப்தசகின்ற நூலை எழுதியிருப்பாரு. அதுல சிறந்த அரசர் யாரு, ருத்ரதாமனை பத்தி கேட்கலாம். சரிங்களா. அவருடைய ஜினாகத் கல்வெட்டை பத்தி கேட்கலாம். எல்லாமே புக் பேக் கொஸ்டின்லயும் இருக்கும், பாக்ஸ் கொஸ்டின்லயும் இருக்கும். அப்படியே குட்டி குட்டி ஏரியாக்களாக வந்துட்டு இருக்கும். சரிங்களா. அடுத்தது ராஜபுத்திரர்களை பத்தி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டா எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜவஹர் முறையை பத்தி கேட்கலாம். சரிங்களா. அடுத்தது அந்த தரையின் போர் 1900 சரிங்களா. ஆமா, இந்த தரையின் போர், முதல் தரையின் போர் அப்படின்றது இருக்கும். சரிங்களா. 1900 கிடையாது, அந்த 1200 காலகட்டம் இருக்குல்லையா, 1191 1192 இந்த 2 காலகட்டங்கள்ல முகமது கோரி அப்படின்றவரை எதிர்த்து சரிங்களா ஒரு ராஜபுத்திர மன்னர் வந்து எதிர்கொள்வார். சரிங்களா. அப்ப இந்த விஷயங்கள் அந்த தரையின் போர்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா. கொஸ்டின்ஸே இந்த மாதிரி தான் இருக்க போகுது, இது மாதிரி தான் அவங்க ஃப்ரேம் பண்ண போறாங்க. சரிங்களா. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க ஃப்ரேம் பண்ணி கேட்கலாம். அப்ப பண்டைய இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இதுதான். சரிங்களா. பண்டைய இந்தியாவில் பேரும் புகழும் மிக்க ஒரு அரசராக, ஒரு மாபெரும் அரசராக, ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆட்சி செய்த மாபெரும் அரசர் அப்படின்னு சொல்லும்போது அசோகர். அவருடைய கலிங்க படையெடுப்பை பத்தி கேட்கலாம். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும், சரிங்களா, உங்களுக்கு அந்த டிஎன்யூஆர்பி சிலபஸாக இருக்கட்டும், இதுக்குள்ளாரதான் இருக்குது. சரிங்களா. அப்ப பண்டைய இந்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மிடிவல் இந்தியா, இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது முஸ்லிம்களுடைய அந்த படையெடுப்பு, சரிங்களா, முகமது கோரியோடைய படையெடுப்பு, முதல் தரையின் போர், 2ஆம் தரையின் போர், 2ஆம் தரையின் போர்ல வெற்றி பெற்றுருவாரு. இதை நீங்க ஒரு குட்டி கதை மாதிரி அப்படியே கேட்டுட்டே வாங்க. சரிங்களா. அப்ப 2ஆம் தரையின் போர்ல வெற்றி பெற்றுருவாரு. வெற்றி பெற்று சரிங்களா முஸ்லிம் அரசை வந்து முகமது கோரி நிறுவுவாரு. நிறுவிட்டு திரும்ப போயிடுவாரு. சரிங்களா. இவர் எதிர்த்து வெற்றி பெற்ற ராஜபுத்திர மன்னருடைய மாமனார் இருப்பார். சரிங்களா. ராமச்சந்திரன் சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவரை வெற்றி பெறதுக்காக திரும்பவும் படையெடுத்து வந்து வெற்றி பெற்றுட்டு போகும்பொழுது அவரை கொன்னுடுவாங்க. சரிங்களா. கொன்னதுக்கு அப்புறம் இந்த முஸ்லீம் அரசு அப்படின்றத முதல்ல இந்தியாவில் நிறுவனது முகமது கோரி தான். ஆனா டெல்லி சுல்தானியம்னு ஒண்ணு நிறுவனத்து யாருன்னா இந்த முகமது கோரியோடைய அடிமை சரிங்களா குத்புதீன் ஐபக் தான் நிறுவுவாரு. சரிங்களா. இதுல இருந்து டெல்லி சுல்தானியங்கள் அவங்களுடைய ஆட்சி தொடங்குது. 5 வம்சங்களாக அவங்க ஆட்சி செய்யறாங்க. சரிங்களா. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயது வம்சம், லோடி வம்சம்னு சொல்லி 5 வம்சங்கள் இருக்கும். இந்த வம்சங்களை தோற்றுவித்தவர் யாரு, அதுல இருந்த முக்கியமான அரசர்கள் யாரு, அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன, சரிங்களா, அதுல இருந்த முக்கியமான படையெடுப்புகள் யாரு, சரிங்களா, என்னென்ன படையெடுப்புகள் நடந்துச்சு, அதனுடைய வருஷம், அவ்வளவுதான். வருஷங்கள்லாம் நீங்க ரொம்ப அதிகமாலாம் படிக்க வேண்டாம். சரிங்களா. இதுக்கு இடையில இந்த முகமது கோரிக்கு முன்னாடியே முகமது கஜினின்னு ஒருத்தர் வந்து படையெடுத்து வந்திருப்பார். சரிங்களா. அவர் கூடயே அல்பெரினின்னு ஒருத்தர் வந்திருப்பார். சரிங்களா. அப்ப அவங்கள பத்தி நம்ம பார்க்கணும். சரிங்களா. அதுதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 உங்களுக்கு 2ஆம் நிலை காவலர் தேர்வுல கேட்ட கொஸ்டின் அதுதான். சரிங்களா. அப்ப இந்த மாதிரி தான் இருக்க போகுது. முக்கியமான படையெடுப்பு என்ன, அது என்ன வருஷம் நடந்துச்சு, சரி, இதான் நீங்க அப்படியே தெரிஞ்சுக்க போறீங்க. சரிங்களா. அடுத்ததா இந்த டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை முடிவுக்கு கொண்டு வந்தவர் தான் முகல்ஸ். சரிங்களா. முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா பாபர். சரிங்களா. அவர் தான் இந்தியாவில் பீரங்கி படையை வந்து அறிமுகப்படுத்துறார். சரிங்களா. 1,00,000 வீரர்களை, சரிங்களா, 1,00,000 வீரர்கள். சரிங்களா. அப்ப 1526 முதல் பானிபட் போர் நடக்குது. 1,00,000 வீரர்களை வெறும் 10,000 வீரர்களை கொண்டு சரிங்களா பீரங்கி படையை திறமையாக கையாண்டதன் மூலமாக 1,00,000 வீரர்களை கொன்று குவித்தார் பாபர்.
ஒரு சின்ன பையன், சரிங்களா, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே வீழ்த்தி முகலாய பேரரசை நிறுவுறார். சரிங்களா, அப்ப ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அப்படின்றது அங்கேருந்து தொடங்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக, சரிங்களா, இந்த முகலாய பேரரசு அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் பர்டிகுலராக ஜஹாங்கீருடைய ஆட்சி. சரிங்களா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை புரிகிறாங்க. இந்தியாவுக்கு வருகை புரிந்து அவங்களுடைய வாணிப மையத்தை நிறுவுறதுக்காக அனுமதி பெறுறாங்க. இதிலிருந்து உங்களுக்கு வந்து அப்போது ஆங்கிலேயர்களுடைய அந்த படையெடுப்பு, சரிங்களா, ஆங்கிலேயர்கள் மட்டும் இல்லை, அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் வருவாங்க, டச்சுக்காரர்கள் வராங்க, சரிங்களா, ஆங்கிலேயர்கள் வராங்க, டேனிஷ் வராங்க, பிரெஞ்சுக்காரர்கள் வராங்க. அப்போ இந்த அயல் நாட்டவர்களுடைய வருகை, இதிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவீன இந்தியா அப்படின்றது தொடங்குது. சரிங்களா, அப்போ இந்த இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் கொஸ்டின் ஏரியாவே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகல்ஸு. அதை விட்டோம்னா உங்களுக்கு ஷெர்ஷா சூர் அப்படின்னு ஒருத்தர் இடையில வந்து சூர் வம்சம் அப்படின்றத ஏற்படுத்துவார். சரிங்களா, அவருடைய அந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் அதை அக்பர் எப்படி கையாண்டார், சரிங்களா, அவருடைய அந்த வருவாய்த்துறை முறையெல்லாம் எப்படி அவர் எடுத்துக்கிட்டார், இந்த விஷயங்கள்லாம் கேட்பாங்க. சரிங்களா, இதுக்கு பேர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மூவேந்தர்கள், பண்டைய இந்தியாவை படிக்கும் பொழுது மூவேந்தர்களை பற்றி நம்ம படிக்கணும். மூவேந்தர்கள்னு சொல்லும்போது சேர சோழ பாண்டியர்கள். சரிங்களா, அப்போ அவங்க வந்து பண்டைய இந்தியா அப்படின்னு சொல்லும்போது பண்டைய இந்தியாவில் இருந்த சேர சோழ பாண்டியர்கள் வேற. அடுத்துதான் வந்து இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள்னு சொல்லி திரும்ப வருவாங்க. சரிங்களா, அப்போ அதை பற்றியுமே நம்ம படிக்கணும். சரிங்களா, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். சரிங்களா, அது வந்து இடைக்கால இந்தியாவில் வந்துடும். இடைக்கால இந்தியான்னு சொல்லும்போது டெல்லி சுல்தானியத்தில் அங்கே அலாவுதீன் கில்ஜி இருப்பார். அவருடைய படை தளபதி மாலிக் கஃபூர் அப்படின்றவர் படையெடுத்து 1310களில் படையெடுத்துக்கிட்டு வருவார் தென்னிந்தியா மீது. அந்த டைமில் இங்கே மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பாண்டியர்களை வீழ்த்தி, சரிங்களா, மதுரை சுல்தானியம் அப்படின்னு ஒரு சுல்தானியத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவார். சரிங்களா, அப்போ சுந்தரபாண்டியன் அப்படின்றவர் அங்கே போய் உதவியை நாடுவார். சரிங்களா, அப்போ இது ஒரு விஷயங்கள் இங்கே தமிழகத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். பண்டைய இந்தியாவிலேருந்து தமிழகத்து ஓரியன்டாக, சரிங்களா, கண்டிப்பான முறையில் ஒரு கேள்வின்றது இருக்குது. சரிங்களா, அதை நம்ம தனியாகவே பார்க்கலாம். சரிங்களா, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியாவிலையுமே நம்ம தமிழகம்னு சொல்லும் பொழுது பல்லவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கட்டிடக்கலையாக இருக்கட்டும், அவங்களுடைய நிர்வாக முறையாக இருக்கட்டும், இதிலிருந்தும் ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா, அதையுமே நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, அப்போ முகலாயர்கள் அவங்களுடைய ஆட்சி, சரிங்களா, அவங்களுடைய கட்டிடக்கலை, அதில் முக்கியமான அரசர்கள், சரிங்களா, 6 பேரும் முகலாயர்கள் இருப்பாங்க. சரிங்களா, பாபர் இருப்பார், ஹுமாயூன் இருப்பாங்க, அக்பர் இருப்பார், ஜஹாங்கீர் இருப்பாங்க, ஷாஜஹான் இருப்பாங்க, அவுரங்கசீப் தான் கடைசி மாபெரும் முகலாயர். சரிங்களா, அப்போ 6 பெரும் முகலாயர்கள் ஆட்சி செய்வாங்க. இதிலிருந்து கண்டிப்பான முறையில் கேள்விகள் இருக்குது. இதுதான் இடைக்கால இந்தியா. ஆங்கிலேயர்களுடைய வருகை இருக்கும். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் குடியேறி அவங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய நிர்வாக சீர்திருத்தம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன இந்தியா அப்படின்றது தொடங்குது. சரிங்களா, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் 1885களில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவித்ததுக்கு அப்புறமா இந்திய தேசிய இயக்கம் அது எப்படி வந்து போகுது அப்படின்றத பற்றி, நம்ம எப்படி விடுதலை அடைந்தோம் அப்படின்றத பற்றி, சரிங்களா, இதெல்லாம் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இடைக்கால இந்தியாவை பற்றி 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் தெளிவாக இருக்குது. 9ஆம் வகுப்பு புத்தகத்திலையுமே இடைக்கால இந்தியாவை பற்றி ஒரு பாடம் இருக்குது. சரிங்களா, அடுத்ததான் உலக வரலாறுன்னு சொல்லும்பொழுது 10ஆம் வகுப்பு புத்தகம் 9ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் நமக்கு உலக வரலாறு இருக்குது. அதில் முக்கியமான நிகழ்வுகளையுமே நம்ம மெட்டீரியலையுமே தொகுத்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். சரிங்களா, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய இயக்கம், விடுதலை போராட்டம், சமூக சீர்திருத்தம், இந்த விஷயங்கள் எல்லாமே 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்துமே நமக்கு கேள்விகள் அப்படின்றது இருக்குது. சரிங்களா, இவ்வளவுதான் வரலாறு. வரலாறுல இருந்து 9 கேள்விகள் வரப்போகுது. அந்த கேள்விகள் எப்படி வந்து உங்களுக்கு பிடிக்கப்படும்னா பண்டைய இந்தியான்னு சொல்லும் பொழுது இங்கே தமிழகத்திலையுமே சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்வாங்க. இவங்க ஆட்சி செஞ்சாங்கன்றது நமக்கு அசோகருடைய கல்வெட்டுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கும். சரி, 33 வரிகளில் 33 பாறை கல்வெட்டுகளை வந்து பொறிச்சிருப்பார் அசோகர். அதில் 2வது கல்வெட்டு, சரிங்களா, 12வது கல்வெட்டு, இந்த கல்வெட்டுகள்லாம் நமக்கு வந்து இங்கே தென்னிந்தியாவில் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுடைய குறிப்புகள்லையுமே இருக்குது. அப்போ வரலாறு இதுதான். இதிலிருந்து 9 கேள்விகள் கேட்க போகிறாங்க. ரொம்ப எளிமையான கேள்விகளாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு அவங்க இன்டெப்த்தாக போகலாமோ அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக போய் படிச்சுக்கலாம். சரி, ரொம்ப டெப்த்து கிடையாது. டிஎன்யூஎஸ்ஆர்டி எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க, அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, கேண்டிடேட்ஸுக்கு எந்த மாதிரி நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதையெல்லாம் நம்ம ஓரளவுக்கு கணிச்சு வச்சுருக்கோம். சரிங்களா, அப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து மட்டுமே, சரிங்களா, அதை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி நம்முடைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து 63 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 2ஆம் நிலை காவலர் தேர்வு நடந்திருக்கு. சரிங்களா, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் 2 முடிஞ்சிருக்கு. சரிங்களா, அப்போ இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த வருஷம் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து கண்டிப்பான முறையில் ஒரு 65 கேள்விகள்னாச்சும் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வரும். நம்பிக்கையோட படிங்க.
நம்ம வரலாறு பாடங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது முதல் வகுப்பு.